Hi friends, welcome to Kavin Perfect Tech channel. நாம ப்ரீவியஸா ஒரு லைவ் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா போட்டுருந்தோம். அந்த லைவ் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாரு. எப்படி ப்ரோ ஒரு வீடியோக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் போகுது பாத்தீங்களா? அது எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத ஒரு क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. சோ இத பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படினு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிருந்தாங்க. சோ ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் அப்படினா எப்படி இருக்கும் அப்படினு பார்த்தோம்னா, இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அந்த வீடியோக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் போகுது பாத்தீங்களா? அதுதான் ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் அப்படினு சொல்லுவோம். சோ லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு அதாவது ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போக வச்சுக்கலாம். இதுக்கு பேர் தான் ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட ப்ரொமோட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு கொடுக்குறது, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மூலமாக கொடுக்குறது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோவில் அந்த ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக விசிட் பண்ணிட்டு பாருங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிட்டு வீடியோ கன்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆப் வந்து கைன் மாஸ்டர். ஸோ இந்த ஆப்பில் வந்து எப்படி நம்ம ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. பாருங்கள். ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கைன் மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு வீடியோவில் ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வந்து வர மாதிரி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்னுடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா தான் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும். இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைம்லேருந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்க்ரோலிங்காக வைக்க நினைக்கிறீங்களோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. லைக் அந்த டைம்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டைம்லைனை ட்ராக் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ்லேருந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் சூஸ் பண்ணிவிட்டு லேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். லேயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து இன்புட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட்டினுடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதாவது டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த செகண்டாக இருக்கக்கூடிய இந்த ஃபுல் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிங்க அப்படின்னு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலருக்கும் அந்த டெக்ஸ்ட் கலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து 10 செகண்ட்ஸ்லேருந்து அதுக்கப்புறமேட்டு எந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகணுமோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 செகண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கிட்டேன். 10 செகண்ட்லேருந்து 17 செகண்ட் வரைக்கும் இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து கொண்டு வந்து ஒரு ரைட் சைடு கார்னரில் வச்சுருங்க. 2 எழுத்து மட்டும் ஒரு வெளியே தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சுருங்க, அல்லது ஒரு எழுத்து தெரிகிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 எழுத்து வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு மீதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாவி மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைடு. டெலிட் ஆப்ஷனுக்கு மேலே சாவி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஓரத்தில் வச்சு தூக்கி லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. 2 எழுத்து வெளியே தெரியுற மாதிரி வச்சு டிக் பண்ணியாச்சு. ஸோ டிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆகும். உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஷோ பண்ணக்கூடியது அந்த அனிமேஷன் செட் பண்ணிக்கலாம். அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அவுட் அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த லெட்டர் ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள ஃபேட் ஆகி வர மாதிரி இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகுது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வந்து மேக் பண்ணணும். ரொம்ப ஒரு சிம்பிளான ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அந்த ஸ்க்ரீன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைன் மாஸ்டர் ஆப்பில்
ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியராகவே புரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, லைக் நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்லேருந்து ஒரு 17 செகண்ட் வரைக்கும் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் டெக்ஸ்ட் வந்து லென்த் பண்ணுறீங்களோ அவ்வளோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது மெதுவாக போய்கிட்டே இருக்கும். அதாவது அவ்வளோ ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில், அதாவது ஒரு 10 செகண்ட்லேருந்து ஒரு 15 செகண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் அதோட டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆகி முடிச்சிடும். லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டுருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆகுறது மெதுவாக போய்கிட்டே இருக்கும். முக்கியமான விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் ஆப்பில் நீங்கள் வந்து ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணும். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறேன். எனக்கும் தெரியணும் இல்லையா, அதுக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீன் வீடியோ புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஆப்பில் எடிட் பண்ணுறீங்க, லைக் பவர் டைரக்டர், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பில் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் டெக்ஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான தனி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆப்ஷன் தான் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அனிமேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணணும். கைஸ், முக்கியமான ஒரு விஷயம், ஸ்க்ரீன் வீடியோவின் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோவில் நான் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். கைஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் கலரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தூக்கிட்டு வந்து இந்த ரைட் சைடு கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருவீங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த அனிமேஷன் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, சாவி மாதிரி, அதை கிளிக் பண்ணது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவுத்தி வைக்கணும். அதாவது லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா நவுத்தி வைக்கணும். ஸோ நீங்கள் நவுத்தி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த NA அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது சுற்றி பாக்ஸ் மாதிரி சுற்றி போகுது பார்த்தீங்களா. ஸோ அது மேலே நீங்கள் விரல வச்சு நகர்த்தினா தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்த முடியும். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் பேக்ரவுண்ட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நகர்த்தினீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்த முடியாது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி நகர்த்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்த முடியாது. அந்த பாக்ஸ் வந்து போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய லெட்டர் இருக்கும். ஸோ அது மேலே நீங்கள் வச்சு நகர்த்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா நகரும். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் பேக்ரவுண்டில் வச்சு நகர்த்தும் போது நகராது. அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு நகர்த்தினீங்க அப்படின்னு சொன்னால் தான் நகரும். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்தி வைக்கும்போது உங்களால் நகர்த்த முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர். இந்த ஆப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் எப்படி ஈஸியாக மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.